அண்மை செய்தி. கட்டுமான தொழிலாளர்கள் வேலை நேரத்திற்கு பிறகு பல்கலைக்கழக வளாகத்தில் தங்குவதில்லை என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என அண்ணா பல்கலைக்கழகத்தில் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இது குறித்தான விவரங்களோடு செய்தியாளர் பாண்டியராஜன் இணைப்பில் இணைந்திருக்கிறார். வணக்கம் பாண்டியராஜன், இது குறித்தான முழு விவரங்களையும் பதிவு பண்ணல. அண்ணா பல்கலைக்கழகத்தில் பல்கலைக்கழக மாணவி பல்கலைக்கழக வளாகத்திலே பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதன் பிறகாக பல்கலைக்கழகத்தினுடைய நடவடிக்கைகளில் பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும் என குழு அமைக்கப்பட்டிருந்தது. அந்த குழுவினுடைய பரிந்துரையின் அடிப்படையில் தற்போது அண்ணா பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் அனைத்து துறை தலைவர்கள் HOD-க்களுக்கும் மற்றும் முதல்வர்கள் கல்லூரி முதல்வர்களுக்கு CEG கேம்பஸ், ACT கேம்பஸ் மற்றும் MIT போன்ற கல்லூரிகளினுடைய முதல்வர்களுக்கும் இந்த அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறார். மாணவர்களுக்கும் சில வழிகாட்டு நெறிமுறைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. பல்கலைக்கழக வளாகத்தை பொறுத்தவரைக்கும் கட்டுமான தொழிலாளர்கள் எந்த சூழ்நிலையிலும் வேலை நேரத்திற்கு பிறகு வளாகத்தில் தங்குவதில்லை என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வளாகத்திற்குள் வெளியாட்கள் வாகனங்களை நிறுத்துவதை தடுக்கவும், அங்கீகரிக்கப்படாத வாகனங்கள் என்றால் கண்டுபிடிக்கப்பட்டு போலீசில் புகார் செய்வதற்கும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. தினசரி பாதுகாப்பு பணியாளர்களால் உள்ளூர் ரோந்துக்கு ஏற்பாடு செய்யும், குறிப்பாக மாலை நேரத்தில் பல்கலைக்கழகத்தினுடைய வளாகங்கள்ல ரோந்து பணியில் செல்லணும், இரவு நேரங்களிலையும் ரோந்து செல்ல வேண்டும் என்கின்ற அந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. பழைய மற்றும் பயன்படுத்த முடியாத சாதனங்கள், மரச்சாமான்கள் மற்றும் ஆகியவற்றிற்கான அந்த கட்டண முறையை செயல்படுத்தி அது எல்லாத்தையும் விரைந்து அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும். பல்கலைக்கழக வளாகத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. போஸ்ட் குழுவில் ஏதேனும் சிக்கல்கள் அல்லது குறைகளை நிவர்த்தி செய்ய தேவை என்றால் அது குறித்த சிக்கல்களையும் உடனடியாக நிர்வாகத்திற்கு தெரிவிக்க வேண்டும் என்கின்ற அந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. வெளியாட்களுக்கு வளாக பயன்படுத்துவதற்கான அனுமதி கிடையாது. பல்கலைக்கழகத்தினுடைய ஊழியர்கள் மட்டுமே பல்கலைக்கழக வளாகத்தை பயன்படுத்துவதற்கான அனுமதி வழங்க வேண்டும். வெளிநபர் வளாகத்தை நடைபயிற்சி அல்லது வேறு கல்விசாரா நோக்கத்திற்காக பயன்படுத்துவதை தடுக்கவும் தற்போது இந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. மாணவர்களுக்கான அறிவுறுத்தலை பொறுத்த வரைக்கும் வகுப்பு நேரங்கள், விடுதி நேரங்கள் மற்றும் மெஸ் நேரங்களில் எந்த மாற்றமும் இல்லை என அண்ணா பல்கலைக்கழகத்தின் சார்பில் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. மாணவர்கள் தங்கள் அடையாள அட்டைகளை எல்லா நேரங்களிலும் அணிய வேண்டும். பல்கலைக்கழக வளாகத்திற்குள் மாணவர்கள் வந்தால் அவர்களும் கட்டாயமாக அடையாள அட்டை இருக்க வேண்டும் என்கின்ற அந்த அறிவுறுத்தல் தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது. மாணவர்களுக்கு ஏதேனும் அசம்பாவிதம் நடந்தால் உடனடியாக அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும். நிர்வாக ரீதியிலான தகவல்களை முதலாவதாக பதிவு செய்ய வேண்டும் என்கின்ற தகவலும் வழங்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தெருவிளக்குகள் தேவைப்படும் பகுதிகள் குறித்து மாணவர்களிடம் கருத்து கேட்க வேண்டும். மாணவர்கள் அந்த கருத்துக்களை பல்கலைக்கழக நிர்வாகத்திடம் தெரிவிக்கலாம் என்கின்ற அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போன்றே கேமராக்கள் அல்லது பிற வசதிகள் எதுவாக இருந்தாலும் மாணவர்கள் தங்களுடைய கருத்துக்களை நிர்வாகத்தினரிடம் தெரிவிக்கலாம் என அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. மாணவர்களுடைய பாதுகாப்பிற்காக காவலன் உதவி செயலியை பதிவிறக்கம் செய்யுமாறு மாணவர்களுக்கு HOD-கள் அந்த அறிவுறுத்தலை வழங்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் தங்கள் ID கார்டை கொண்டு வர மறந்துவிட்டால், மாணவர்கள் பல்கலைக்கழக வளாகத்திற்குள் வரும்போது நிச்சயமாக ID கார்டு வைத்திருக்க வேண்டும். ஆனால் ID கார்டு கொண்டு வர மறந்துவிட்டால், அதை தவற விட்டுவிட்டால் அவருடைய பெயர், பதிவு எண் மற்றும் செல்போன் எண் ஆகியவற்றை பாதுகாப்பு பணியாளர்களால் பராமரிக்கப்படும் பதிவேட்டில் நேரம் மற்றும் உள்ளே வரக்கூடிய நேரம், வெளியேறக்கூடிய நேரம் ஆகியவற்றை பதிவு செய்து மாணவர்களுக்கான அனுமதியை வழங்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழக பதிவாளர் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய கல்வி வளாகங்களுடைய முதல்வர்கள் மற்றும் துறை தலைவர்கள் மாணவர்களுக்கான அந்த வழிகாட்டு நெறிமுறைகளை கடந்த 2ஆம் தேதி வெளியிட்டிருக்கிறார். மாணவர்களுக்கான அந்த அறிவுறுத்தலும் தற்போது வழங்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது.